ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் அன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட் வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் விடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். செத் ராலின்ஸ் வந்து பால் ஹேமன் வந்து சேர் ஷாட் பண்ணியிருப்பார் தெரியுமா? ஸோ அதே பில்டிங்கில் தான் 2014 வந்து ஸோ ஷீல்டு வந்து பிரேக் அன்னைக்கு அதே பில்டிங்கில் தான் வந்து சேம் பில்டிங்கில் தான் நடந்திருக்கு. ஸோ அதாவது 2014 இந்தியன் பாலிஸில் தான் வந்து ஸோ ஷீல்டை வந்து செத் ராலின்ஸ் அந்த சேர் ஷாட் எடுத்து உடச்சி விட்டாரு. ஸோ இப்போ அதே பில்டிங்கில் தான் ஸோ பால் ஹேமனையும் சேர் ஷாட் எடுத்து உடச்சி விட்ருக்காரு. ஸோ அதாவது சேர் ஷாட்டுக்கும் அந்த இந்தியன் பாலிஸ் செத் ராலின்ஸுக்கும் ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்ம லாஸ்ட் வீக் நடந்த ஸ்மாக் டவுன் எபிசோட்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஒரு மிஸ்ட்ரியான ஒரு பெர்சன் வந்து ஸோ நம்ம ஜே உசோ வந்து அட்டாக் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே அவர் எப்போ வர்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஷாக்கிங்லி அவர் வந்து மண்டே நைட் ரால வந்து அவரோட பிரதர் ஜே உசோக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ இதிலேருந்து தெரியுது, ஸோ நமக்கு தெரியுது ஸோ அந்த அட்டாக் பண்ணதுக்கான ஒன்லி ரீசனே வந்து அந்த எலிமினேஷன் சேம்பருக்காக தான். ஸோ அதில் வந்து ஜே உசோவை தூக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் அவரை யாரோ அட்டாக் பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அது ட்ரிபிள் ஹெச்சோட ஒரு பிளான் தான். ஸோ சரி, அதுக்காக வந்து நம்ம அந்த ஒரு பிளானுக்காண்டி ஸோ ஜே உசோ ஆஃபில் வைக்க முடியாது. ஸோ அவர் ராலை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அவரோட பிரதர் ஜே உசோக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக உள்ளே கொண்டு வந்து ஸோ ஆசிந்திரியும் ஸோ லோகன் பாலை வந்து அட்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஒரு ரூமர் செய்தியும் கிளம்பியிருக்கு. ஸோ மேபி ரெஸ்லிமேனியா 42 இந்த ஸ்டோரிலைனா அப்படியே டெவலப் பண்ணி ஸோ ஆசிந்திரி அண்ட் லோகன் பால் திஸ் இஸ் த ஊசோஸ்க்கான ஒரு டேக் டீம் ஸ்டோர் லைனை கொண்டு போய் ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆட்டு வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் போகுது. நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். ஸோ செத் ராலின்ஸ் நான் கூட அதுதான் சொல்லியிருந்தேன். ஸோ எலிமினேஷன் சாம்பரில் நடந்ததெல்லாம் வச்சு ஸோ பிரான் பிரேக்கரில் ஸோ வேறு வழி இல்லை. ஸோ லோகன் பாலுக்கும் நம்ம செத்துக்கும் தான் ஒரு வேளை வந்து ரெஸ்ல்மேனியா 42 மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் பிரான் பிரேக்கர் ரெஸ்ல்மேனியா 42 உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அதேமாரி இந்த சைடு வந்து ஸோ லோகன் பாலுக்கும் அசிந்திரிக்குமே வந்து ஊசஸ் கிட்ட ஒரு ஸ்டோர் லைனுக்கு போகிறது மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் செத் ராலின்ஸுக்கு வந்து வலிமையான ஒரு ஆப்போனண்ட் வந்து தேவை. ஸோ ஒன்று லோகன் பால் வரணும். பட் லோகன் பால் இப்போ வந்து அந்த டேக் டீம் அவர் வந்து டேக் டீம் பக்கம் பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா அப்போ செத்து வந்து பிரான் மட்டும் தான் ஒரே வெளி. ஸோ பிரான் கூட தான் வந்து ஃபைட் பண்ணி ஆகணும். பட் பிரான் பிரேக்கர் வந்து அவர் இன்ஜுரியில் இருக்கார். ஸோ ஓகே, இவருக்கு இன்னொரு ஆல்டர்னேட் ஆப்போனண்ட் வந்து இப்போ ரூமராக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு வேளை அது பிராக் லெஸ்னராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னப்பா சொல்கிறா, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா நம்ம பிராக் லெஸ்னருக்கு ஒபாஃபெமி கூட ஒரு மேட்ச் இருக்குமே. ஸோ அதுதானே இவ்வளோ நாள் ரூமராக போயிட்டு இருந்தேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பிரான் பிரேக்கருக்கும் செத் ராலின்ஸுக்கும் இன்ஜுரி ஆனதுனால ஸோ நம்ம ஆல்ரெடி அப்டேட் பார்த்துருந்தோம். ஸோ WWE ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து பிளானுங்க வந்து மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஸோ அதேமாரி ரெஸ்ல்மேனியா 42க்கும் டிக்கெட் சேலிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கிறதுனால நிறைய முடிவுகளை வந்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா மேபி ஒபாஃப் விசிஸ் பிராக்கு கூட மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 100% உறுதி இல்லை, ஒரு வேளை நடக்கலாம். ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஸோ செத் ராலின்ஸ் விசிஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்சை கூட நடத்தலாம். ஸோ இதுக்கு லாஜிக் வேணுமே ப்ரோ. எப்படி ப்ரோ லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதாவது இப்போ பிராக் லெஸ்னர் வந்து நம்ம பால் கூட தான் இருக்கிறாரு. ஸோ அதாவது பால் ஹேமன் விஷன் டீம் கூட இருக்காரு, பிராக்கு கூடயும் இருக்காரு. ஸோ பட் பிராக் வந்து விஷன் டீம் கூட சேரல இருந்தாலும் கூட ஸோ செத் ராலின்ஸ் வந்து பால் ஹேமன் அட்டாக் பண்ணி போட்டாரு. ஸோ ஒருவேளை பிராக் லெஸ்னருக்கு ரெஸ்ல்மேனியா 42 ஸோ ஒரு மேட்ச் இருக்குன்னா ஸோ அவரோட கிளைண்ட் கூட தான் வந்து ஆகணும். ஸோ அவரோட அட்வொகேட்டானா பால் ஹேமன் கூட வரணும். பட் அப்படி விட்டா பால் ஹேமனா செத்து வந்து அட்டாக் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பிராக் லெஸ்னர் கூட ஆப்போனன்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அவர் வந்து ரா சைடில் வந்து ஸோ ஒரு கன்ஃபர்டேஷன் தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு ஓப்பன் சேலஞ்ச் தான் கொடுத்துருக்காரு. ஸோ பட் அது யாருமே அக்செப்ட் பண்ணலை. மேபி ஓபாஃபேமி கூட அதை அக்செப்ட் பண்ணலை. ஸோ மேபி அது என்ன ஆனாலும் நடக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து சடன்லி வந்து பிராக் லெஸ்னர் செத்தை வந்து அட்டாக் பண்ணுறது மாதிரி பார்க்கலாம். ஸோ செத்து வந்து பிராக் அட்டாக் பண்ணுறது மாதிரி இருக்காது. பிராக் லெஸ்னர் சடன்லி வந்து நம்ம செத்து வந்து இந்த அதாவது நம்ம இவர் பேர் என்னப்பா லோகனே ஆஸ்தின் தீரியும் குடைச்சல் கொடுக்குற டைமில் ஸோ பிராக் லெஸ்னர் உள்ள
வந்து ஸோ செத்தாக அட்டாக் பண்ணலாம். செத்தாக அட்டாக் பண்ணிட்டு ஸோ இவங்க 2 பேரும் ஸ்டோர் லைனில் இன்வால்வ் ஆகி ஸோ இவங்களுக்கான மேட்ச் வந்து நடக்கலாம். ஸோ இதன் மூலயமா லோகன் பால் அண்டு நம்ம ஆஸ்டின் தியரி கூட ஸோ ஊசஸ் கூட போயிடுவாங்க. ஸோ இந்த சைடு செத்துக்கும் பிராக்குக்கும் மேட்ச் வந்து தரமாக நடக்கும். ஒரே ஃபியூடில் வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் WWE இருக்கிறதாட்ட இப்போ ஒரு சில ரூமர் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ உண்மையிலே வந்து நல்லா இருக்கும். பிளான் வந்து சூப்பர் வந்து செட் ஆகிட்டு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஸோ அப்போ வந்து ஓபா ஃபேமிலியோட நிலமை என்ன, ஸோ பிராக் விசஸ் ஓபா தானே நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வேறு வழியே இல்லை. ஸோ இது அடுத்த வருஷம் ரெஸ்ல்மேனியால வேணால் எதிர்பார்க்கலாம். ஸோ பட் இந்த வருஷம் ஓபா ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக WWE ஒரு ரெஸ்ல்மேனியால ஒரு மேட்ச் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து இப்போ ஒரு ரெஸ்லர் இருக்கார்ல, ஸோ அதாவது பவர் ஹவுஸ்னு ஒரு ரெஸ்லர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவரு கூட வேணால் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்பனண்ட்டாக வந்து ஸோ ரெஸ்ல்மேனியாவில் கொண்டு விடலாம். ஈக்குவலாக 2 வரும், ஈக்குவலான ஒரு ஃபிட்னஸில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் வச்சுட்டு அடுத்த வருஷம் வேணால் பிராக்குக்கும் ஒபாய்க்கும் மேட்சை வந்து எதிர்பார்க்கலாம். பட் இந்த வருஷம் வேறு வழியே கிடையாது. இப்படி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவான முடிவு எடுத்து தான் ஆகணும். அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் ட்ரிபிள் ஏ கம்பெனியில் வந்து ஒரு பேப்பெரிய நடக்கும் போது ஸோ ரே ஆஃப் ரேஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பெரியும் ஸோ அதுக்கான அஃபிஷியல் போஸ்டர் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் தனி ஹோசைன் வந்து நம்ம WWE வந்து ரிட்டன் வந்திருக்காரு. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கடந்த எபிசோடில் கூட அவர் வந்து டாமினிக் மெசீரியோ வந்து கர்ஸ் பண்ணியிருப்பார், சாபம் கொடுத்துருப்பாரு. ஸோ இதனால் வந்து நம்ம டாமினிக் மெசீரியோ ஸோ அவரோட டைட்டில் வேறு இழந்திருக்காரு. ஸோ அப்படி வந்து அவரோட விஷஸ் சில விஷயத்த வந்து நம்ம ஆடம் பீஸ்ட் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அது என்னலாம் அப்படிங்கிற மாதிரி வசதியாக பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே நடக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளிம்ப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஹால் ஆஃப் ஃபேம் இண்டக்ஷனில் வந்து மேபி நம்ம தான ஹோசன் ஏதோ சம்பவம் பண்ணலாம். ஸோ அது ஒரு இண்டெக்ட் ஆக மாட்டார். ஸோ ஒருவேளை உள்ள வந்து ஏதாவது ஃபன் மாதிரியான சில விஷயங்கள் ஸோ அந்த ஹால் ஆஃப் ஃபேம் இண்டக்ஷனுக்கு உள்ள இவர் ஏதோ ஒரு சில ஃபன்னான ஒரு எலமெண்ட் வந்து பண்ண போகிறாரு. ஸோ அது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பர்சனல் அசிஸ்டண்ட் வந்து ஒருத்தன் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ அடுத்ததாக பர்சனல் கேமராமேனாக ஒருத்தன் வேணும்னு கேட்டிருக்காரு. ஸோ ட்ரிபிள் ஹெச்மோ என்ன மாதிரி வந்து பெயிண்ட் வந்து அவன் மூஞ்சில் அடிச்சுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக வந்து ஃபேஸ் ஆன் ஆல் ட்ரக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா ட்ரக்ஸ்லேயும் என்னோட ஃபேஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ அவரோட விஷஸாக வந்து ஆடம் பீஸ்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ இது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆடம் பீஸ் சொன்னால் ஸோ ஆடம் பீஸ்க்கு ஸோ என்ன ஒரு கர்ஸ் கொடுக்க போகிறாரு, ஸோ ஏதோ ஃபன்னாக வந்து அவருக்கு என்ன சாபம் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதான் தானா ஹுசேன் வந்து ஸோ சிஎம் பேங்க் அண்ட் ஏஜலி கூட இருந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததாக வந்து நம்ம பெண்டா வந்து ஐசி தேட்டரில் ஜெயிச்சார்ல, ஸோ நம்ம ஃபின்பலர் பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கிற போல். ஸோ அவரு சொல்லியிருக்காரு, பரவாயில்லையப்பா இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஸோ டைட்டிலில் ஜெயிச்சிட்டே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. அதேமாதிரி அவர் இன்னொரு வில்லத்தனத்தையும் பண்ணியிருப்பாரு. ஸோ ஐசி தேட்டரில் தோற்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக நம்ம ஃபின்பலரும் கூட இருந்திருக்காரு. ஓ தான ஹுசேனே இருக்காரு. பட் இதில் இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது இவர் வந்து தோக்குறது மாரி இருக்கும், நம்ம டாமினிக் தோக்குற மாதிரி இருக்கும். ஸோ டாமினிக் அப்படியே வந்து ஃபின்னும் ஜேடியை வந்து பார்ப்பாரு. ஸோ என்ன காப்பாற்றுக்கூடாதுன்னு. ஸோ ஜேடி காப்பாற்ற போனாரோ ஸோ நம்ம ஃபின் சொல்லியிருப்பாரு. ஸோ நீ என்னடா பண்ண போகிறா, ஸோ அவன் வந்து அவனுக்கு மேட்ச்சில் அவனே தானே ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்கான், நீ வந்து அவனை தொந்தரவு பண்ணாத, அவனை வந்து ஜெயிக்க வச்சுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் அதில் நம்ம டாம் தோற்றுருப்பாரு. ஸோ நம்ம ரீசனாக ஃபின்பலருமே இருக்கார். ஸோ தோல்விக்கு பின்னால் ஸோ ரெஸ்ல்மேனியாக்கு முன்னுக்கு இவங்க பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபின்பலருக்கும் ரெஸ்ல்மேனியா 42ல் ஒரு மேட்ச் இருக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கு அகேன்ஸ்டாக. அதாவது பெண்டை வந்து ஐசி டைட்டில் ஜெயிச்சதுக்கு ஸோ ரே ஃபினிக்ஸ் வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததாக NXT வெஞ்சன்ஸ் டே பேப்பரிக்கான அஃபிஷியல் மேட்ச் கார்டு வந்து தெரிய வந்திருக்கு. அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மொத்தமாக 5 மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து ஈத்தன் பேஜும் நம்ம ஒபா ஃபெமியும் வந்து இப்போ NXTல ஒரு பெரிய ரெக்கார்டை வந்து படிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதாவது NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை லாங்கஸ்ட் ட்ரைனிங்காக வச்சுருந்த ஒரே ரெஸ்லராக வந்து ஒபா ஃபெமி இருந்தார். ஸோ இப்போ அவரோட ரெக்கார்டை வந்து ஸோ நம்ம ஈத்தன் பேஜ் வந்து டைப் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ 273 நாட்களாக இவங்க 2 பேரும் வந்து ஸோ நார்த் அமெரிக்கன் சாம்பியனை வந்து வச்சுருக்காங்க லாங்கஸ்ட் ட்ரைனிங்காக. ஸோ பார்க்கலாம் ஈத்தன் பேஜ் அவரோட டைட்டில் இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் ஸோ ஒபாவோட ரெக்கார்டை தோக்கடிக்கிறாரு அப்படிங்கிறத.
ஸோ அடுத்ததா இப்போ ஒரு ரூமர் செய்தி ராய்ஸ் கீஸை பற்றி தெரிய வந்திருக்கு. ஸோ அதாவது WWE கிட்ட இப்போதைக்கு எந்த ஒரு கிரியேட்டிவ் பிளானும் வந்து இல்லையாம் நம்ம ராய்ஸ் கீஸ்க்காக. ஸோ அவரை பற்றி எந்த ஒரு பிளானும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால WrestleMania 42 இருக்கும் மேட்ச் இருக்குமான்னு தெரியல. ஸோ ஒருவேளை நம்ம இதுக்கு முன்னே பார்த்த மாதிரி ஸோ பிராக் லெஸ்னருக்கும் செத்துக்கும் மேட்ச் நடக்குது அப்படின்னா ஸோ ஓபா ஃபெமிலிக்கு இந்த ராய்ஸ் கீஸ் கூட ஒரு சிம்பிள் மேட்ச் வந்து நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெரிய லெவலில் வந்து இவரை கொண்டு வந்தாங்க. பட் இவரை வச்சு WWE எந்த ஒரு பிளானும் இல்லையா.